Super Sarvana Stores. Teaching with old methods in a fast-changing world? Today's classrooms demand digital-first teaching. Eduzon's digital pedagogy teacher training empowers educators with modern, technology-driven skills. Learn digital teaching tools, smart classroom strategies, and interactive lesson delivery. Plus, get guaranteed internship and placement opportunities. Upgrade your teaching career with Eduzon today. Contact us. உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா பரிகசிக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றாரு பார்ப்போம். இப்போ சண்டை நடக்கிறது இல்லாமல் இவங்க இதுலேருந்து நெய்பர் நாடாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க நாடு, அந்த ஒரு முஸ்லீம் நாடுக்கு ஒரு பிரச்சனை இருப்பது, அது ஒரு சண்டையை வந்து பெருசாக்க போகுது. இப்போ ரெண்டு கண்ட்ரிகள் ஒன்றா சேர்ந்து திரும்ப அடிக்க போகிறாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. இது மூலிமா சில நோய்கள் பரவப்போகுது. இப்போ பர்டிகுலர் உங்களுக்கு மும்பை எடுத்துக்கோங்க, டெல்லி இல்லைன்னா சென்னை இல்லைன்னா ஹரியானா, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் கொஞ்சம் சில நோய்கள் இந்த மக்கள் அங்கேருந்து வர்றதுனாலையோ இல்லை அங்கேருந்து மாசுத்தன்மையாக இருக்கக்கூடிய காற்று மூலிமா பரவி வர்றதுனாலையோ சில நோய்கள், இந்த காற்று மாசுத்தன்மை கெட்டு போய் அதில் வரக்கூடிய நோய்கள் பலவிதமான நோயை உருவாக்க போகுது. டைரியா உண்டாகலாம், வாந்தி பேதிகள், பர்டிகுலராக பசங்களுக்கு வந்து பிரச்சனையாகலாம். ரெண்டாவது வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு ஸ்கின் இல்லைன்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் தெரியலனா கூட பின்னாடி ஜூன் ஜூலை ஆகஸ்டில் மிகப்பெரிய அளவில் தெரியும். இந்த 2 நாளில் ஒரு பெரிய மழை இருக்குது. அமெரிக்காவோட வளாகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. எதிர்பார்க்காத ஒரு கவர்னரை சுற்றுவாங்க, அந்த நிலைமை ஏற்பட போகுது. இதை தவிர்த்து வெளிநாட்டில் இன்னும் 2 அதிபருக்கு பிரச்சனை இருக்கு. ஒரு அதிபர் வாகனத்தில் போக சொல்ல பிரச்சனையாக போகுது. ஒரு நடிகனும் பிரச்சனை ஆவார், இன்னொன்று ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்த வாரம் வெள்ளை மாளிகை முழுதும் பரபரப்பாக இருக்கும். பல நாடுகள் கூடி வழி பேசுவாங்க, அதில் வர்த்தகங்கள் பிரச்சனையாக போகுது. ஏற்கனவே சொன்ன ஷேர் மார்க்கெட் ரொம்ப இறங்க போகுது. அதுவும் 14 16ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய அளவில் இறங்குறத பார்க்க போகிறோம். அதாவது ஒயிட் கண்ட்ரி, அந்த அதிபர் பேசக்கூடிய, அதாவது லண்டனாக இருக்கலாம், ஐரோப்பியாக இருக்கலாம், அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஒரு நாடு முழுவதுமே புகை மண்டலமாக இருக்க ஒரு முக்கிய எண்ணெய் கிணறு வெடிச்சிடும், அதுதான் பிரச்சனையாக போகுது. சில உணவுகள் உண்ணக்கூடாது, சில பறவை காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாகிடும். எதிர்பார்க்காத அளவுக்கு உணவு பிரச்சனைகள் உருவாகி அதில் பறவை காய்ச்சல் அதிகமாக பார்க்க போகிறோம். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எங்கே பார்த்தாலும் டாக்டர் செலவுகள் இருக்கும், நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கும். மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பர்டிகுலராக குழந்தைகள், பிள்ளைகள் இதெல்லாம் கவனமாக வழி பண்ணுங்க. அதுங்களுக்கு உணவுகள் சரியான வழிமுறைகள் கொடுங்க. வீட்டு உணவு முறைகளை சரியாக பயன்படுத்துறது நல்லது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே, இந்த 20ஆம் தேதிக்குள்ளே போர் நிறுத்தலாம் பிரச்சனையாகும். அடுத்த மாதம் ஒன்று மக்கள் கொஞ்சம் அல்லல் படுவாங்க. அது இல்லாமல் வெளிநாட்டில் 2 கண்ட்ரியில் மக்கள் உணவு பஞ்சத்தில் அல்லல் படுறதை பார்க்கலாம். நம்ம நாட்டிலையும் உணவுகள் வழிகள் சில குழப்பங்கள் ஏற்பட்டால் உணவுகள் உதவிகள் மக்கள் அல்லல் படுறதை கொஞ்சம் உதவி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணுங்கள். மக்கள் நேயத்தை வழி பண்ணுறது தான் ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறார். சூடான் இந்த மாதிரி கம்போடியா இல்லைன்னா
இங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அங்கே பிரச்சனை ஏற்பட போது எதிர்பார்க்காத அங்கேயும் சண்டைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். நாடோட நாடு மோதிக்கும், அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே அவங்க பிரச்சனையில் வர்றதையும் பார்க்க போகிறோம். கியூபா அதோட தலைநகரத்துலேயும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ஆப்பிரிக்க கண்ட்ரியில் ஒரு நோய் ஒன்று உருவாகுது, எதிர்பார்க்காத நோய். அந்த நோய் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிடும். வெள்ளம் போல் பனி உருகிடும், வெப்பம் தாங்க முடியாது. வெப்பம் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி வெப்பம் அதிகரிக்க போகிற நிலைமையை பார்க்க போகிறோம். வெப்பங்கள் வந்து ரொம்ப சூடு தன்மைகள் ஏற்படும். ஒரு காடு எதிர்பார்க்காத அளவுக்கு பற்றிக்கும். அரசியலில் ஒரு கொடி இல்லைன்னா ஒரு சின்னம் அது பிரச்சனையாக போகுது. இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் நான் படிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார், பல விஷயங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரால மிகப்பெரிய பாதிப்புகள் உலக அடிப்படை போகுது. ஏற்கனவே நீங்கள் வந்து பொருளாதார பிரச்சனை வரும். அதான் நிறைய பேர் வந்து நம்ம ஆளுங்களோட சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணாதீங்க, பணத்தை கீப்பப் பண்ணுங்க. புரியுது எனக்கு? பொருளாதார வீழ்ச்சிகள் அதிகமாக இருந்தால் செலவுகள் அதிகமாகும். மனிதநேயம் பண்ணுங்க, நிறைய பேர் உதவி பண்ணுங்க. சிலருக்கு இல்லையா அந்த பொருள் வாங்கி கொடுங்க, சிலருக்கு முடியலையா ஒரு ப்ரொவிஷன் வாங்கி கொடுங்க. நாமே காப்பாற்றிக்கூட ஒரு காலம் வழி. புரியுது எனக்கு? அரசாங்கம் உதவி பண்ணும், அரசாங்கம் எல்லா வழியும் பண்ணும். ஆனாலும் மக்கள் நேயம் இருக்கிறவங்க கொஞ்சம் செயல் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுன்றது நான் சொல்ல. இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் உதவி பண்ணுங்கன்றதை சொல்கிறேன் சார். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எரிவாயு பற்றாக்குறை ரொம்ப ஏற்பட்டதால் மக்கள் எல்லாம் வந்து விறகு அடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த பற்றாக்குறையை வந்து தீர்ந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புமா, எப்போ திரும்ப என்ன ஆகும்? 20ஆம் தேதி தள்ளுறது பெரிய விஷயம். 20ஆம் தேதி தள்ளிடணும், அதுக்குலாம் இந்த போர் முடியணும். அப்படி இல்லைன்னா இந்த 17ஆம் தேதிக்குள்ளே பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஏப்ரல் 17ஆம் தேதி மக்கள் திரும்பி அல்லல் படுற அளவுக்கு ஆகிடுவாங்க. அதை தாண்டி ஆச்சுன்னா ஜூன் மாதம் தான் இந்த ப்ராப்ளங்கள்லாம் தீரும். இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லதுன்றதை சொல்லலாம். ஏன்னா பெட்ரோல் டீசலுக்கு வந்து ஸ்டாக் இருக்குது, 3 வாரத்துக்கு, கவலைப்படாதீங்கன்னு நம்ம கப்பல் விட்டுட்டாங்க. அவங்க நமக்கு கப்பல் விட்டுட்டாங்க. ஈரானில் வந்து நமக்கு கப்பல் வந்துச்சு உள்ள. ஆனால் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் மக்கள் அவசரப்பட வேணாம். ஏன்னா வளைகுடா நாட்டில் எண்ணெய் கிணறுகள் மீதெல்லாம் வந்து குண்டு மழை பொழிஞ்சு எரிஞ்சிட்டு இருக்குன்னு வேற ஒரு தகவல்கள் வந்துட்டுருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஊரில் பெட்ரோல் டீசலுக்காக மக்கள் கேனாக ஓடி போய் கேன் எடுத்துகிட்டு போய் வாங்கி அலைமோதிட்டு இருக்காங்க சார். இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து எந்த 20 சார்? மார்ச் 20ஆ ஏப்ரல் 20ஆ? இல்லை, மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளே அவங்க முடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள்ளே எல்லா வேலையும் நடக்கணும். அப்படி மீறி போச்சுன்னா ஜூன் மாதம் தான். அது வரைக்கும் வந்து இந்த பதட்டம் உலக பதட்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் சொன்னாங்க 6 கிரகம் வரது யோகம். யாருக்கும் யோகம் கிடையாது. இந்த 6 கிரகம் உலகத்தையே நம்ம முதலே சொல்லிட்டோம். ஆமாம், உலகத்தையே திருப்பி போட்டுடுச்சு. ஆமாம், அதில் ஒரேனேஸ் வந்து சேரக்கூடாது. ஒரேனேஸ் வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, சரியாது. அது லாங்கிவிட்டியாக இருக்கும். ஆனால் ஒரேனேஸ் வந்து இதில் சேர்றப்போ ஒரேனேஸோ இன்னொரு கிரகமும் வந்து சேரப்போ இந்த பிரச்சனையை காமிச்சிடுச்சு. 4 கிரகங்கள்ல செவ்வாய் எப்பவுமே ராகுவோட அந்த பிளானட்டோட பொசிஷனை மாற சொல்ல பெரிய ப்ராப்ளத்தை தான் ஏற்படுத்துவாங்க. ஸோ அதனால ராகுவோட சூரியன் வேற இருந்தது, அது ஒரு பிரச்சனை. அதுதான் இப்போ ப்ராப்ளமே. இப்போ எல்லாம் மாறி ஒரு கிரகம் நகர்ந்து போகிறதுனால கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். சார், இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலையை எட்டிகிட்டு இருக்கு. 4 அணிகளாக வந்து அரசியல் நிலவரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. திமுக அணி, அதிமுக அணி, விஜய் அணி, சீமான் அணி அப்படின்ட்டு 4 அணிங்கிறது கன்ஃபார்ம்ட் ஆகிடுச்சு. ஏன்னா விஜய் எந்த பக்கமும் போகிற மாதிரி தெரியல, அது தனியாக நிற்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கு சார். இதில் எப்படி இருக்கும் இந்த வரப்போகிற தேர்தல்? ஏன்னா
நிறைய பேர் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்து சேர்றாங்க, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு சேர்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீமான் கட்சியை விட்டு விலகி இருந்த அந்த காளியம்மாள் வந்து அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே வந்து இப்போ பன்னீர்செல்வம் சேர்ந்துட்டு அவர் தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்காக பிரச்சாரம் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கு சசிகலா அம்மா வேற ஒரு கட்சியை துவங்கி அதனுடைய பெயரை அறிவிக்கிறாங்க, கொடியை அறிவிச்சிட்டாங்க. இப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அரசியல் நிலவரம் சும்மா தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு சார். உலகத்தில் போர் வந்து தீப்பற்றி எரியுது. இப்படியாப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் நடக்க போகுது, அதுக்கான அறிவிப்பு வரப்போகுது. இது எப்படி இருக்கும் சார்? இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் நிலவரம் இருக்குன்றதை சொல்லுங்கள் சார். நிறைய பேர் வழி வருவாங்க, திரும்பியும் ஒரு கட்சியிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. கட்சி வின்னான அப்புறமா திரும்ப சில ஆளுங்க வேற இடத்துக்கு மாறுவாங்க. அந்த சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணிப்பு பிரகாரம் பார்த்தா ஆளுங்கட்சிகள் வலுவாயின்னு வருது, அதே நேரத்தில் நடிகரோட கட்சி வலுவாயின்னு வருது. இப்போ இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவும் கொஞ்சம் வலுவாயின்னு இருக்கு. மக்கள்கிட்ட இவ்வளோ இது பண்ணிக்கிறது இப்போ ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ண போகிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் இப்போ ஓட்டே போட போதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சார், இப்போ வந்து இந்த உலக போர் நடந்துட்டு இருக்கிறதால, வளைகுடா போர் நடக்கிறதால இந்த கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா? ஆளுங்கட்சிக்கு இது வந்து சாதகமாக அமையுமா, பாதகமாக அமையுமா? ஆளுங்கட்சி கொஞ்சம் வலுவாயின்னு தான் வருது, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அதிமுக அணியில் மோடி அடிக்கடி வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாரு. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து சமீபத்தில் கூட திருச்சிக்கு வந்துட்டார், ஏற்கனவே மதுராந்தகம் வந்தார். அவருடைய இந்த பிரச்சாரத்தால் அவங்களுடைய அணிக்கு பலம் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை பலம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வேணாம். என்டிஏ காங்கிரஸ் என்டிஏ கூட்டணியும் பலமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபைட் வந்து டக்க போகிறதா இருக்கும். வேணாம். விஜய்க்கு வந்து அவருடைய பர்சனல் வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்புகளை எதிர்கட்சிகள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதால அவருடைய ஏற்கனவே இருந்த அந்த பூஸ்டப் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு சார். இது தேர்தலில் அவருக்கு எப்படி பலம் கொடுக்கும், என்ன ஆகும்? எந்த தடையும் கிடையாது. அவருக்கு ஒரு வழி இருக்குது. இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கார். பொது வாழ்க்கையோட வழி எப்படி இருக்கிறது பார்க்கட்டும். சார், இப்போ வந்து இந்த தங்கம் வெள்ளியில் முதலீடு பண்ணவங்கள்லாம் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்களே, அது எப்படி போவோம்? அவர்களுடைய முதலீடு திரும்பி வருமா என்ன? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு வாரத்தில் எதிர்பார்க்காத சின்னதாக தான் ஏறும், குறைய தான் போகுது. இதுவும் கொஞ்சம் குறைஞ்சி தான் அதுக்கான வழி வரப்போது, பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே பல வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கீங்க, வெப்பம் வந்து ஜாஸ்தியாகும்னு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல நகரங்களில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு வானிலையே அறிவிச்சிட்டு. இப்போ மார்ச் மாதத்தில் எப்படி இருக்குன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எப்படி இருக்குன்னு தெரியல சார். அதான் நான் படிக்க சொல்லிட்டேன். மக்கள், பிள்ளைகள், பசங்கள்லாம் கவனமாக இருங்க. உணவு வழிமுறையே மாற்றணும். அந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகள், அதுக்கு விதமான உணவுகள் வயிற்றுக்கு போகிறது, இல்லைன்னா டைரியா, அது பேதி, வாந்தி, எல்லாமே இந்த நோய் வேறு பாம்புனால் இந்த காற்றுல அந்த நோய் வேறு பரவுது. அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதுலேயும் பர்டிகுலராக என்ன சொல்லிட்டாருன்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் பிறகு இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சார், ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பெண் அரசியல்வாதி வருவாங்க அப்படின்னு, ஒரு நடிகையும் வந்து அரசியலில் குதிப்பாங்கன்னு. இன்றைக்கு திரிஷா வந்து விஜயோட சேர்ந்து அங்கங்கே போகிறது வருது. அந்த அம்மா ஒரு பேட்டியில் வந்து நான் முதல்வராக வருவீங்களான்னு கேட்டதுக்கு ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. திரிஷா வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு வருவாங்களா சார்? அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கா? முதல்வராகவும் வருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அது வாய்ப்பெல்லாம் இல்லை. இப்போ எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். பின்னாடி அதுக்கான வழிகள் பார்ப்போம். இப்போ வந்து அவர் எலெக்ஷன் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதான் நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குடியரசிலும் இன்னும் நிறைய சொல்லுவாங்க. வணக்கம்.
இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.